next experiment number 10, conjunction control using network simulator. ஓகே, இதான் நீ பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இதோட ப்ரோக்ராம்ஸு அண்டு இதோட டயக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கன்ஜக்ஷன் கண்ட்ரோல் என்எஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த டயக்ராம் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 3 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு அஷ்யூம் பண்ணியிருப்போம். கம்ப்யூட்டர் நம்பர் 0, 1, 2 இல்லையா, வேறு மாதிரி பேசுவோம். 3 நோடு இருக்கிற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுப்போம். அதான் கரெக்ட். ஸோ 0ன்றது ஒரு கம்ப்யூட்டர் அஷ்யூம் பண்ணியிருப்போம். 2ன்றது ஒரு கம்ப்யூட்டரு. இந்த கம்ப்யூட்டரில் இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நடுவில் வந்து ஒரு நோடு இருக்குது. நோடு தான் ஒரு ரவுட்டர். அது வழியாக தான் வந்து இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிய போகுது அப்படின்னு வச்சுப்போம். அசம்ஷன். ஓகே, இது வந்து அசம்ஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்ஸு. பட் லாஜிக்கலி அங்கே ஆப்பன்ஸ் என்னன்னாக்கா 3 number of nodes, how the data are transmitted from the node 0 to node 2 through node 1 அப்படின்றது தான் ஒரிஜினல் தியரி. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இப்படி பேசிக்கலாம். இங்கே இது வந்து சோர்ஸ் கம்ப்யூட்டர். இங்கேருந்து டேட்டா சென்ட் ஆகுது. இது வந்து நோடு வழியாக த்ரூ ஆகி டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டராக இருக்கிற 2ல் போய் எப்படி ரீச் ஆகி முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் அசம்ஷனாக இதை பேசுவோம். எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேரில் கோடிங் இதுதான் பார்க்க போகிறோம். எப்படி இது பண்ணலான்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் சிமுலேட்டர் அப்படின்னு பண்ணணும். இந்த சிமுலேட்டரை முதல்ல நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணணும். அதாவது செட் என்எஸ் நியூ சிமுலேட்டர் அப்படின்னு பண்ணணும். அதாவது இந்த சிமுலேட்டர் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்கு நியூ சிமுலேட்டர் அப்படின்றத ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி அது என்எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இது எப்படி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சிமுலேட்டர் ஆப்ஜெக்ட்டு. பட் இது என்னன்றது ரெண்டாவது பார்க்கலாம். அவுட்புட் ஃபைல், இதுதான் அந்த அவுட்புட் ஃபைல். செட் என்எஃப் ஓப்பன் கன்ஜக்ஷன் டாட் நேம் அப்படின்றது, இந்த கன்ஜக்ஷன் டாட் நேம்ன்றது தான் இங்கே இருக்குது. கன்ஜக்ஷன் டாட் நேம் ஓப்பன் இந்த ஃபைல் கொடுக்கும்போது இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் என்எஃப்னு வச்சு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன், என்ஏஎம்ன்றது வந்து நெட்வொர்க் அனிமேஷன், இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் விண்டோ ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்கு தேவை தான் இந்த லைன் செட் என்எஃப். அதோட ஆப்ஜெக்ட் நேம் என்எஃப் ஓப்பன் கன்ஜக்ஷன் டாட் நேம். அடுத்து செட் டிஎஃப். இந்த என்எஸ், என்எஃப், டிஎஃப் இதெல்லாம் நம்மளா வச்சுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நேம். நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இது எல்லாருமே யூனிவர்ஸில் ஸ்டாண்டர்டாக யூனிஃபார்மாக இந்த பேர் தான் வச்சு பழகிட்டாங்க. ஓகே, இது வந்து டிஎஃப். ஓகே, டிஎஃப்னாக்கா ட்ரேஸ் ஃபைல். நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இங்கே பண்ணுறோமோ, டேட்டா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த நோடு வழியாக த்ரூ ஆகுது, இங்கே ரிசீவ் ஆகுது, இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி. அது நடுவில் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, நடுவில் இங்கெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ ஈவெண்ட் அது உள்ளே நடக்க போகுது. அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஈவெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லாக் ஃபைல் மாதிரி ஒன்றுத்தில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். இல்லை வேறு ஆங்கிளில் பேசுவோம், இங்கே என்ன ஹேப்பனிங் நடக்குதுன்றது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான யூஸ் ஆகிற ஃபைல் தான் இந்த ட்ரேஸ் ஃபைல், டிஎஃப் ட்ரேஸ் ஃபைல். ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓப்பன் கன்ஜக்ஷன் டாட் ட்ரேஸு, அதோட ஆப்ஜெக்ட் டிஎஃப். ஸோ இதுதான் அவுட்புட் ஃபைல்ஸு. இது வந்து எங்கே சார் இங்கே அப்படின்னாக்கா இங்கே கிடையாது. இது இந்த ப்ரோக்ராமில் என்ன ஒரு லொக்கேஷனில் இந்த ட்ரேஸ் ஃபைல் வந்து ஒரு நோட் பேட் ஃபைலாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு டைமுக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டி ஈவெண்ட்லாம் நடந்துச்சுன்றதுலாம் அதில் வந்து ரீடபுளாக, இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ரீடபுளாக நம்மளே வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பர்பஸ் தான் இது இருக்குது. பட் ஃபஸ்ட் லைனில் இருக்கிற அனிமேட்டர், இந்த நெட்வொர்க் அனிமேட்டர் விண்டோ தான் இந்த விண்டோ. அதை ரன் பண்ணும்போது தான் இது ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக டிஸ்பிளேல வச்சுருக்கேன். பட் ஒன்ஸ் இந்த என்டையர் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது தான் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அது உள்ள இந்த அனிமேஷன் நடக்கும். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்எஸ்ன்றது தான் இந்த என்எஸ் நேம் ட்ரேஸ் -all என்எஃப். அடுத்தது என்எஸ் ட்ரேஸ் ஆல் டிஎஃப். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த நெட்வொர்க் அனிமேட்டர், இந்த கன்ஜக்ஷன் டாட் நேம்ன்றது தான் இந்த ஃபைலு. அது ஒரு ஆப்ஜெக்ட் என்எஃப். அந்த என்எஃப்ல வந்து இந்த மாதிரி நேம் ட்ரேஸ் -all அப்படின்றது வந்து லிங்க் பண்ணணும்.
அதே போல் இந்த டிஎஃப்ன்றது தான் இந்த டிஎஃப். அதில் ட்ரேஸ் ஆல் அப்படின்றது வந்து இந்த என்எஸ்ல லிங்க் பண்ணும். இந்த என்எஸ் இது ரெண்டுது கூட பைண்ட் ஆகுது, அவ்வளோதான். இது ஒரு தனியாக ஒரு ஃபைல், இது ஒரு தனியாக ஃபைல் இருந்தால் எப்படி ஆகுது? இது நம்ம ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டு. இதுதான் என்டையர் நெட்வொர்க் சிமுலேஷன் பண்ணி தர பொறுத்து. என்டையர் நெட்வொர்க் சிமுலேஷனில் இந்த என்எஃப்ன்றது வந்து ஒரு காம்பனண்ட், அதாவது இந்த அனிமேஷன் விண்டோன்றது ஒரு காம்பனண்ட். அதே போல் இந்த என்எஸ்ல இந்த டிஎஃப் ட்ரேஸ் ஃபைல்ன்றது வந்து அனதர் காம்பனண்ட் விச் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஏ நோட் பேடு அண்ட் விச் ஹேஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பனிங் இன் த சிமுலேஷன் அப்படின்றது தான் இதோட யூசேஜ். இப்போ இது எல்லாமே வந்து பைண்ட் ஆகி ஒரு 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 எக்ஸிக்யூஷனாக வந்து நின்ட்டாங்க. இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி நின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக இந்த பார்ட் ஆஃப் த கோடை வந்து இந்த என்டையர் ப்ரோக்ராமில் லாஸ்ட்டாக கூட வைக்கலாம், ஃபஸ்ட்டாக வைக்கலாம். எப்படி இருந்தாலும் அது வந்து கடைசியாக தான் கால் ஆகும். அதாவது ப்ரொசீஜர் ஃபினிஷ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயம் வருது. குளோபலாக வந்து என்எஸ் என்எஃப்டிஎஃப் அப்படின்றத இனிஷியேட் பண்ணுறாங்க. என்எஸ்என்எஃப்டிஎஃப் இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்றதுக்காக இந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்குள்ளே இது ஒரு வேரியபிளாக வந்து லிங்க் பண்ணியாச்சு. இதெல்லாம் இங்கெங்கேயோ கடந்த ஆப்ஜெக்ட்டு, அதெல்லாம் இந்த மெத்தடுக்குள்ளே வரணுன்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்எஸ் ஃப்ளஷ் ட்ரேஸ், அதாவது ஒரு ட்ரேஸ் ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இருந்துச்சோ அந்த ஆக்டிவிட்டிலாம் எடுத்து ஃப்ளஷ் பண்ணுறாங்க. அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஃப்ளஷ் ட்ரேஸ். ஓகே, அடுத்தது நேராக இதோட வேலையே வந்து அதை வந்து ஃப்ளஷ் பண்ணுறது தான். க்ளோஸ் என்எஃப் க்ளோஸ் டிஎஃப் எக்ஸிக்யூட் நேம் கன்ஜெஷன் டாட் நேம் அப்படின்னா இந்த கன்ஜெஷன் டாட் நேம் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. எக்ஸிக்யூட் ஆனாக்கா இந்த லைனில் தான் இந்த விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகி நிற்கும். அண்ட் எக்ஸிட் 0 இதெல்லாம் வெளியே வந்துடலாம். ஆக்சுவலாக நம்ம இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் இது உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக இதை வைக்கிறது தான் கரெக்ட். அப்போ தான் நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுமோ அதெல்லாம் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது நடந்து முடிஞ்சு ஸ்க்ரீனாக வரதுக்கு வந்து மீனிங் ஆகும். ஓகே, பட் எங்கன்னா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போயிடலாம். ஃபஸ்ட்டு கிரியேட் நோட்ஸ். ஓகே, நம்ம ஏதோ ஒரு அனிமேஷன் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணி பார்க்க போகிறோம், அதோட ஃபேக்ட்ஸ் என்னென்னலாம் செக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வரணும்ல, அதுதான் இந்த விஷயம். அதாவது நான் வாயில் சொல்லிடலாம் 0 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்ட்டு, ஆனால் அதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு சொன்னால் தான் அது இந்த மாதிரி செஞ்சு காமிக்கும். அப்புறம் நெட்வொர்க்கிங் ஃபேக்ட்ஸ் படி அதோட ரிப்ளை எல்லாம் அது பண்ணி காமிக்கும். அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அவைலபிலிட்டி உள்ள கொண்டு வரதுக்கு செட் என் நாட், அதாவது $ns நோட் அப்படின்னு போகணும். அதாவது மேலே நம்ம க்ரியேட் பண்ண இந்த நெட்வொர்க் சிமுலேட்டரு, அந்த நெட்வொர்க் சிமுலேட்டரோட ஒன் ஆஃப் த நோடு தான் இந்த என் நாட்ன்றது, அதாவது 0ன்ற நோடு அப்படின்றது செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நெட்வொர்க் சிமுலேட்டர் என்எஸ்ஸு, இந்த நெட்வொர்க் சிமுலேட்டர் என்எஸ்ல அனதர் நோடுன்றது தான் N1, இதோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த நெட்வொர்க் சிமுலேட்டரில் ஒன் மோர் நோடு N2ன்றது அது இங்கே இருக்குது. ஸோ இந்த லைன்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணும் சிமுலேஷன் நடக்கும்போது. நெக்ஸ்ட்டு க்ரியேட் லிங்க்ஸு. சரி, இப்போ சும்மாவே அப்படியே 0 1 2 அப்படின்னு இருந்தாக்கா இது என்ன யூஸ் இருக்குது? நம்ம அடுத்து ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் க்ரியேட் பண்ணோம்ல, லிங்க் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதான் இது. ஸோ க்ரியேட் லிங்க்ஸில் என்எஸ்க்குள்ளே தான் பண்ண போகிறோம். டூப்ளெக்ஸ் லிங்க்னா இங்கேருந்து இங்கேயும் டேட்டா போகலாம், இங்கேருந்து இங்கேயும் வரலாம் அப்படின்றது பேர் தான் டூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ்னு நம்ம தியரியில் படிச்சிருப்போம், ஒரு ஃப்ளோ மட்டும் தான் இருக்கும். டூப்ளெக்ஸ்னாக்கா டியூவல் ஃப்ளோ, இப்படியும் நடக்கும் இப்படியும் நடக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதுதான் டூப்ளெக்ஸ் லிங்க்கு. N0 N1 அப்படின்னா என்ன அர்த்தம்? N0க்கும் N1க்கும் நடுவில் 10 MB சைஸுக்கு, அதாவது மேக்ஸிமம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அட் அ டைம் வந்து 10 MB சைஸ் உள்ள பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அட் அ டைம் 10 MB சைஸ் உள்ள பேக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்றது இங்கே டிஃபைன் ஆகுது. 10 மில்லி செகண்ட்ஸ், அது 10 மில்லி செகண்ட்ஸில் இங்கேருந்து இங்கே போய் ட்ராவல் ஆகி முடிஞ்சிடணுன்றது டிஃபைன் ஆகுது ட்ராப் டைல். இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது ஒரு நோடில் இன்னொரு நோடுக்கு ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்னாக்கா அந்த லிங்க்கோட கெப்பாசிட்டியை டிஃபைன் பண்ணிடணும். அது 10 MB சைஸு 10 மில்லி செகண்ட்ஸுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு லிங்க்கை டிஃபைன் பண்ணி க்ரியேட் பண்ணி தந்துடுறோம். இதுக்கு எதுக்கு இன்பிட்வீன் இருக்குதுனாக்கா N0க்கும் N1க்கும் நோடு 0க்கும் நோடு 1க்கும் நடுவில் தான் இந்த லிங்க் கிரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் முடியுது. நெக்ஸ்ட் அடுத்தது நோடு 1லேருந்து 2க்கு இங்கே பாருங்கள், NS டூப்ளெக்ஸ் லிங்க் N1 to N2
N1லேருந்து N2க்கு அதோட டெஃபைன் என்னென்ன 1 MB சைஸ் இது அட் அ டைம் 1 MB சைஸை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லிமிட்டட் டெஃபினேஷன் நாம தான் கொடுக்குறோம். எதுக்கு இதை மாதிரி பண்ணுறோம்? ஏன் சார் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10 MB கொடுத்துருக்கீங்க, இங்கே அது இந்த இதில் 1 MB தான் கொடுத்துருக்குறீங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வாண்டடாக தான் இது பண்ணுறோம். ஏன்னா டைட்டில் என்னன்னாக்கா கன்ஜெஷன், அதாவது கன்ஜெஷன்னாக்கா ஒரு டிராஃபிக்கு, ஒரு நெருக்கடி, ஒரு நெரிசலை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் கன்ஜெக்ஷன். இங்கே வந்து ரொம்ப ஈஸி ஃப்ளோவாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இதில் வேணுமே கன்ஜெஷனை நம்மளா கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி 1 MB சைஸ் தான் இதில். இப்போது நோடு 1லேருந்து 2க்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அட் அ டைம் மேக்ஸிமம் அதில் 1 MB சைஸ்க்கான டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் இது 2 மில்லி செகண்ட்ஸ் டைம் வேறு எடுத்துக்கும். பாருங்கள், சைஸும் கம்மியாக தான் நம்ம டிஃபைன் பண்ணி அலோவ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். 2 மில்லி செகண்ட்ஸ்னாக்கா ரொம்ப டைம் எடுத்து வேறு பார்க்குறோம். இப்படி தான் நம்ம ஒரு கன்ஜெக்ஷனை உருவாக்குறோம். நாமளே ஒரு கன்ஜெக்ஷனை உருவாக்குற இடம் தான் இந்த இடம் 1 MB 2 MS. ஸோ ஹார்ட் ஆஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துன்னு போய் வைக்கிறோம்னாக்கா இந்த இடத்துல தான் வைக்கிறோம். 1 MB 2 மில்லி செகண்ட்ஸ்னு ஒரு கன்ஜெக்ஷன் நம்மளே கிரியேட் பண்ணுறோம். சார் இப்போ ரியல் டைமில் இப்படி தான் இருக்குமானாக்கா ரியல் டைமில் இப்படி தான் இருக்காது. ரியல் டைமில் நேச்சுரலாகவே எதனா ஒரு ஃபேக்டர்னால இங்கே ஒரு கன்ஜெக்ஷன் கிரியேட் ஆகும்போது என்ன நடக்குது, இந்த நெட்வொர்க்கோட ரியாக்ஷன் என்னன்றது தான் வந்து ரியல் டைம் ஸ்டடி. பட் நம்ம வந்து ஒரு கன்ஜெக்ஷனை வந்து ரியல் டைமில் எப்போ அது நடக்கும்ன்ற அளவுக்கு ஃபுல்லாக உட்காந்து வாட்ச் பண்ணி இருந்து பாசிபிளே கிடையாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல்னும் போது நம்ம சிஸ்டமில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் கிரியேட் ஆனாக்கா அதுக்கு நம்ம என்ன ரெமெடி பண்ணலான்றது பார்க்கணுன்னாக்கா நம்மளா தான் ஒரு கன்ஜெக்ஷனை உருவாக்கி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இங்கே நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஆனால் நம்மளே ஒரு கன்ஜெக்ஷன் உருவாக்குறோம், அதனால தான் இது பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கியூ லிமிட்டு என்எஸ். கியூ லிமிட்டு N1லேருந்து N2க்கு போகும்போது 10. இந்த லைனோட மீனிங் என்னன்னா நோடு 1லேருந்து நோடு 2க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு வேளை இந்த இடத்துல இருக்கிற டேட்டாலாம் இங்கே போகிறதுக்கு லேட் ஆச்சுனாக்கா, ஆனால் அதுக்குள்ளே இங்கே நம்ம வச்சுருக்கிறோம் 10 MBன்னு வச்சுக்கிறோம். N0லேருந்து N1க்கு நோடு 0லேருந்து 1க்கு வந்து 10 MB சைஸில் 10 மில்லி செகண்ட்ஸ்லேயே டேட்டா வந்துடும். அப்போது லாஜிக்கலாக என்ன நடக்கும், 0லேருந்து டேட்டா வந்து அனுப்புகிற ஸ்பீடு கடகடாக நடக்கும், 1க்கும் கடகடன்னு வந்து சேரும். ஆனால் 1லேருந்து 2க்கு போகிற ஸ்பீடு பாருங்கள் 2 மில்லி செகண்ட்ஸ் ஆகும். 1 MB உள்ளது தான் ஒரு ஃபைலு, அது 20 மில்லி செகண்ட்ஸ் வேறு டைம் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது இங்கேருந்து இங்கே ஸ்லோவாக போகும், நாமளே உருவாக்குற கன்ஜெக்ஷன். அப்போ இந்த டைமில் வேகமாக வந்து சேர்ந்த பேக்கெட்ஸ்லாம், அதாவது டேட்டாஸ்லாம் இல்லை ஃப்ரேம்ஸ்லாம், இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு. எந்த வார்த்தையாக பேசினாலும் ஒரே மீனிங் தான். டேட்டானாலும் ஒரே மீனிங்கு, ஃப்ரேம்னாலும் ஒரே மீனிங்கு, பேக்கெட்னாலும் ஒரே மீனிங் தான். சரி, அப்போ நிறைய பேர் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கம்மியான சைஸ்க்கு தான் அனுப்ப முடியும், 1 MB தான் அனுப்ப முடியும், 20 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து அனுப்ப முடியும். அப்படின்னாக்கா இங்கே வந்து சேர்ந்த பாக்கெட்ஸ்லாம் என்ன ஆகுன்றதை பற்றி தான் இந்த இடத்துல டெஃபைன் ஆகுது. கியூ லிமிட்டு 1க்கும் 2க்கும் நடுவில் 10, அதாவது 1க்கும் 2க்கும் நடுவில் 10னாக்கா 1ல் வந்து 10 பாக்கெட்ஸ் வரைக்கும் பஃபரில் உட்கார வச்சுக்கலாம். இங்கேருந்து வரக்கூடியதில் 10 பாக்கெட்ஸ் வரைக்கும் பஃபரில் வச்சு இங்கே அனுப்பலாம் அப்படின்றது தான் ஒரு மீனிங். அப்போ 10 பாக்கெட்ஸ்க்கு மேலே இங்கே நிறைய பாக்கெட் வந்துச்சுனாக்கா வரதான் செய்யும். அப்போ அந்த பாக்கெட்லாம் என்ன ஆகுனாக்கா ட்ராப் ஆகிடணும். ட்ராப் ஆகினாக்கா டெலிட் ஆகிடணும். ட்ராப் ஆகிடுன்றதுக்கு நெட்வொர்க் லாங்குவேஜ், டெலிட் ஆகிடுன்றதுக்கு ஒரிஜினல் ஆக்டிவிட்டி. டெலிட் ஆகிடும், ட்ராப் ஆகிடும் அப்படின்றது தான் இந்த இதில் நடக்கணும். ஸோ எப்படினாலும் இங்கே ஒரு கன்ஜெக்ஷன்னால இங்கே வந்துருக்கிற பாக்கெட்லாம் எல்லாமே வந்து இங்கே நிறைய வந்து தேங்கி நிற்க தான் போகுது. அது எந்த லிமிட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பஃபரில் வச்சுக்கலாம்னாக்கா மேக்ஸிமம் 10 பாக்கெட்ஸ் தான். அதுக்கு மேலே தாண்டி வர பாக்கெட்ஸ்லாம் வந்து 1 பை 1 டெல்ட் ஆகிடும், ட்ராப் ஆகிடுன்றது தான் வந்து ஒரிஜினல் இங்கே நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டி நடக்க போகிறது. சரி, அடுத்து இப்போது இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் என்ன நடக்கணும் அப்படின்றதையும். ஏன்னா ரியல் டைமில் தானாக நடக்கும், நம்ம அனிமேஷன் பண்ணுறோம்னா நம்ம தான் எல்லாத்தையும் அதை பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிரியேட் டிசிபி ஏஜென்ட்டு, கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல், செட் டிசிபி, நியூ ஏஜென்ட்டு, டிசிபி ரினோ, டிசிபி செட் பாக்கெட் சைஸு 1000, என்எஸ் அட்டாச் ஏஜென்ட்டு, N0 டிசிபி. இந்த 3 லைனோட வேலை என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். N0ன்றவன் தான், அதாவது 0ன்ற நோடு தான் வந்து சென்டர், இதுதான் டேட்டா சென்ட் பண்ண போகுதுன்னு டிஃபைன் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயமே. நியூ ஏஜென்ட் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு பேர் வைக்கிறோம், ஒரு நியூ ஏஜென்ட்னு. அது என்ன ப்ரோட்டோக்காலாக ஒர்க் பண்ணால் டிசிபி ப்ரோட்டோக்காலாக ஒர்க் பண்ணணும்.
சென்டர் ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரும். இந்த பாருங்க. இந்த செட் டிசிபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் உருவாக்கியாச்சு. அந்த டிசிபின்ற ஆப்ஜெக்ட் நேமுக்கு வந்து பாக்கெட் சைஸும் செட் பண்ணியாச்சு. சைட்னாக்கா 1000 அப்படின்ட்டு. அதை எடுத்துன்னு வந்து இந்த என்எஸ்ல வந்து அட்டாச் பண்ணியாச்சு. என்எஸ்ல அட்டாச் பண்ணுறோம் யாருனாக்கா ஒரு நியூ ஏஜென்ட்டை. அந்த நியூ ஏஜென்ட்ன்றது வந்து யாருனாக்கா என்0. அது என்ன ப்ரோட்டோக்கால் ஒர்க் ஆகும்னா டிசிபி. அவ்வளோதான் விஷயம். அது ரொம்ப அப்படியே புதுசாக வந்து பார்த்தோம்னா புரியாத மாதிரி இருக்கும். பொறுமையாக பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காத விஷயம். அதாவது என்எஸ் அப்படின்றத நம்ம பண்ணிருக்கிற ப்ரோக்ராம் நெட்வொர்க் சிமுலேட்டர் ப்ரோக்ராமிங் அதில் அட்டாச் பண்ண போகிறோம் ஒரு நியூ ஏஜென்ட்டை. அந்த நியூ ஏஜென்ட் யாருனாக்கா என்0. அது டிசி ப்ரோட்டோக்கால ஒர்க் பண்ண போகுது. இப்படின்ற லைன் எக்ஸிக்யூட் டைமாக என்ன நடத்த முடிஞ்சுனாக்கா இவன் தான் சென்டர் அப்படின்றது வந்து என்எஸ் அசியூம் பண்ணிக்கும். இந்த சிமுலேட்டர் வந்து இவனை தான் சென்டராக ட்ரீட் பண்ணும். ஏன்னா எல்லாமே ப்ரோக்ராம் தானே. ஒரு அனிமேட்டருக்கு நம்ம எல்லாத்தையுமே தான் சொல்லி ஆகணும். இவன் தான் டேட்டாவை சென்ட் பண்ண போகிறான்ற விஷயத்தை சொல்லணும். அதான் இங்கே சொல்லி முடியுது. நெக்ஸ்ட்டு கிரியேட் சிங்க். சிங்க்னா இந்த லாங்குவேஜில் ரிசீவர்னு அர்த்தம். நம்ம ஒரு ரிசீவர் கிரியேட் பண்ணணும். நம்ம ரிவர்ஸ்ல வருவோம். இவன் தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசீவர் தெரியும். அப்போ இங்கே பாருங்கள், என்எஸ் அட்டாச்சு ஒரு நியூ ஏஜென்ட்டு N2 தான் ரிசீவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ N2 இந்த ரிசீவர்னாக்கா அவன் ஒரு நியூ ஏஜென்ட்னு வரணும் இல்லையா. இந்த சிங்க்ன்றது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு. அதுக்கு யாரை சொல்லிட்டு வரணும்ல, நியூ ஏஜென்ட்டு டிசிபி சிங்க்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த சிங்க்ன்றது இங்கே போடும்போது இது ஒரு நியூ ஏஜென்ட்னு அசியூம் பண்ணிக்கும். அந்த நியூ ஏஜென்ட் யாருனாக்கா N2. சிங்க்ன்ற வார்த்தை அங்கே இருக்குதுன்னா அது என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா டிசிபி சிங்க்னாக்கா அது என்ன புரிஞ்சுக்கனாக்கா ரிசீவர்னு புரிஞ்சுக்குது. அதையும் எடுத்து என்எஸ் அட்டாச் பண்ணுது. ரொம்ப சிம்பிள். அது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்எஸ்ஸும் இங்கே இருக்குது, என்எஸ் இருக்குது. அட்டாச் ஏஜென்ட்டு அட்டாச் ஏஜென்ட்டு வந்தாச்சு. இங்கே இருக்க பொறுத்து வந்து சென்டர் N0. இங்கே இருக்க பொறுத்த ரிசீவர் வந்து N2. சென்டர் வெறும் டிசிபி தான் இருக்கும். ரிசீவர் சிங்காக இருக்கும். அவ்வளோதான். கரெக்டாக பார்த்தோம்னாக்கா வெரி வெரி ஈஸியஸ்ட்டாக அதை நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கனெக்ட் டிசிபி டு சிங்க். அதாவது 0லேருந்து 2க்கு வந்து ஒரு டிசிபி மூலியமாக தான் கனெக்டிவிட்டி நடக்க போகுதுன்றதையும் இங்கே நம்ம சொல்லி ஆகணும். ஸோ என்எஸ்ல கனெக்ட் பண்ண போகிறோம் யாருனாக்கா இந்த டிசிபியும் சிங்க்கும். அதாவது இங்கே தான் சென்டர், இங்கே தான் ரிசீவர், இவங்க நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி நடக்கும் அப்படின்றத ஒன் மோர் டைம் என்எஸ்ல சொல்லணும். அடுத்தது அப்ளிகேஷன் ஓவர் டிசிபி. செட் எஃப்டிபி நியூ அப்ளிகேஷன் எஃப்டிபி அட்டாச் ஏஜென்ட் டிசிபி. அதாவது டிசிபின்றது ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். எஃப்டிபின்றது வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அப்போ ஒரு புது எஃப்டிபி உருவாக்கணும். நியூ அப்ளிகேஷன் எஃப்டிபின்னு போட்டுட்டு அதுக்கு நம்ம வச்சுக்கிற பேர் எஃப்டிபி. இங்கே வர்ற இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்மளா வைக்கிற பேர் எஃப்டிபி. ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் அட்டாச் ஏஜென்ட் டிசிபி ஒரு டிசிபி வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிற டைம் முடிகிற டைம்லாம் நம்ம செட் பண்ண முடியும். பாருங்க கீழே ஸ்கேலிங் இருக்கும். இந்த ஸ்கேலிங் வச்சு பார்க்கலாம். நம்ம என்ன டைமிங்கில் மென்ஷன் பண்ணுவோமோ அந்த டைமிங்கில் தான் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். என்ன டைமிங்கில் ஸ்டாப் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த டைமிங்கில் தான் அந்த ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும். அதான் நீங்கள் பார்க்கலாம். என்எஸ்ல அட் 0.5 இங்கே பாருங்கள், இது 0 நினச்சிக்கணும். இந்த இதில் வந்து 0.5 நினச்சிக்கணும். இது 1 நினச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் டைமர் வச்சுருக்கேன். இங்கே மேலே 1ன்னு காமிக்குது. ஒரு டைமர் நவுத்தி நான் இங்கே வச்சுனாக்கா இங்கே 0.5 காட்டும். பட் இது கேப்சர்டு இமேஜ். நீங்கள் ரியல் டைமில் பார்க்கும்போது இந்த ஸ்கேலிங்கை மாற்றி பாருங்கள். இங்கே வச்சா 0 காட்டும், இங்கே 0.5 காட்டும், இங்கே 1ன்னு காட்டும், 1.5 2ன்ற மாதிரி காமிக்கும். இது வந்து ரியல் டைமில் நம்ம இதை மூவ் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இப்படி அது பிளேன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகும். இங்கே ஆல் த ஆக்டிவிட்டீஸும் வந்து ஆஸ் பர் ப்ரோக்ராம் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன வேலை நடக்கணுன்றதையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன்ஸ். ஸோ 0.5ல வந்து எஃப்டிபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இங்கேருந்து வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸிங் த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், ஹவு டு டிரான்ஸ்மிட்டு பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு குழப்பம் வருது. எஃப்டிபி எதுக்கு, டிசிபி தான் ஆல்ரெடி இருக்கு. டிசிபின்றதுக்கு வந்து இந்த மீடியமில் எப்படி வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது. எஃப்டிபின்றது வந்து எப்படி ஃபைலை வந்து நீங்கள் பேக்கெட்டாக மாற்றி அந்த ஃபைலை புஷ் பண்ணி தள்ள போகிறீங்க அப்படின்றது வந்து எஃப்டிபி. ரெண்டு பேரும் தேவை. ஸோ எஃப்டிபியோட யூசேஜ்னால தான் வந்து பேக்கெட்லாம் இங்கேயும் பேக்கெட் ஆகி இங்கே மூவ் ஆகிறீங்க போகுது. ஸோ எஃப்டிபி ஸ்டார்ட்னு கொடுத்தாச்சு அட் 0.5. என்எஸ் அட் 4.5 எஃப்டிபி ஸ்டார்ட். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் என்டையர்லி நடக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே சென்டரை சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். 4.5 எங்கே இருக்குனாக்கா அப்படியே வாங்க 1
இது 2 ஸ்கேலிங், 3 ஸ்கேலிங், 4 ஸ்கேலிங், 4.5ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணோம்னாக்கா 5 காட்டும். 5ல வந்து NS5 ஃபினிஷ், டோட்டலாக அனிமேஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு NS ரன் அப்படின்னு கொடுத்தா போதும். NS ரன்னுனாலும் அது எதை இனிஷியேட் பண்ணோம்னா மேலே எழுதிருக்கிற இந்த ஃபினிஷ் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணோம். இனிஷியேட் பண்ணி எக்ஸிக்யூட் நேம் கன்ஜெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் இந்த ப்ரோக்ராம் இந்த அனிமேஷன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு நம்ம அங்கே லைனக்ஸில் வந்து அங்கே வந்து ஒரு இது கொடுக்கணும். அது நான் இங்கே காட்ட மிஸ் பண்ணிட்டேன். அது ஆஸ் யூஷுவல் சிம்பிள் தான். அது என்னன்னாக்கா லைனக்ஸில் போயிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் பார்ப்போம். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறது cc.tcl அப்படின்ற பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு லைனக்ஸோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு $ns cc.tcl டைப் பண்ணால் போதும். இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். நான் இதில் வந்து அவுட் டு எக்ஸிக்யூட் இன்க்ளூட் பண்ணலை. பட் இந்த இதில் எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா அதான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்டையர்லி இந்த ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே வந்து ஒரு நோட் இல்லை தான் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சுருப்போம்னு நமக்கு தெரியும். ஜஸ்ட்டு நம்ம லைனக்ஸோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு $nsன்னு போட்டு இந்த ஃபைல் நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு cc.tcl இருந்தாக்கா, ஸோ cc.tcl டைப் பண்ணி என்டர் தட்டினோம்னா ரன் ஆரம்பிச்சிடும். இந்த அனிமேஷன் ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது தேவையில்லை, இந்த இடத்துக்கு வந்துடுவோம். அதாவது இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் இப்போ பாருங்கள், இப்படி தான் ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்திருக்கும். இது நான் வந்து 2 ஆக்டிவிட்டி காட்டுறேன். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நார்மல் ஆக்டிவிட்டி, இங்கேருந்து டேட்டா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேருந்து வந்து இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் என்ன ஆகுதுனாக்கா இந்த இடத்துல இருக்கிற சைஸ் வந்து 10 MB, ஆனால் இந்த இடத்துல இருக்கிற சைஸ் வந்து 1 MBன்றதுனால இந்த ஸ்லோவாக தான் போகிறதுனால வேகமாகவும் அந்த பாக்கெட்லாம் இங்கே வந்து முதல்ல தேங்க ஆரம்பிக்கும். பஃபர் வந்து ஸ்டோர் ஆரம்பிக்கும். இந்த ஆக்டிவிட்டிலாம் முதல்ல இதில் நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லெவலில் இந்த டைமர் வந்து ஒரு 1, 2, 3 கிராஸ் ஆகி போகும்போதெல்லாம் இங்கே வந்து பஃபரில் ஸ்டோர் ஆகின பாக்கெட்லாம் வந்து நம்ம லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 10 நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் தான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேகமாக தான் அனுப்புவான். அதிகமான பேக்கெட் தான் வரும். அது எல்லாத்தையும் ட்ராப் தான் பண்ணணும். அங்கே தான் நான் சொல்லியிருப்பேன், நோடு 1 லிமிட் சைஸ் 1 MB அண்ட் கியூ லிமிட் டு 10 பேக்கெட்ஸ், ரிமைனிங் பேக்கெட்ஸ் ஆர் ட்ராப்டு. இந்த மாதிரி தான் வந்து பேக்கெட்ஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமாக நம்மளே க்ரியேட் பண்ணி நம்மளே அனிமேஷன் பண்ணி நம்மளே டிஸ்பிளே பண்ணுறோம். பட் ரியல் டைமில் இது நேச்சுரலாக நடந்துடும். ஒரு வேலை ரியல் டைமில் இது 1 MB லிங்க் ஆகிருச்சுனாக்கா, இது 10 MB லிங்க் ஆகிருச்சுனாக்கா, இது அனுப்புகிற பேக்கெட்லாம் வந்து நிறைய வந்து இங்கே சேரும்போது இங்கே ஆஸ் பர் த சைஸு ஒரு 10 பஃபர் சைஸ் தான் இங்கே கொடுத்துருந்தாங்கனாக்கா, 10 பேக்கெட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்கனாக்கா, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடியது வந்து தானாக ட்ராப் பண்ணுறது ரியல் டைமில் நேச்சுரலாக நடக்கும். நேச்சுரலாக இப்படி ஒரு நெட்வொர்க்கிங் ஃபேக்ட்ஸ் இருக்குன்றத நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். இதுதான் விஷயம். இது ஆக்சுவலாக நடக்கும். இதில் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதான் பார்க்கலாம். நம்ம எப்படி கன்ஜெக்ஷன் கண்ட்ரோலோட எக்ஸிஸ்டிங் ஃபேக்டரை மட்டும் பார்த்துருக்கோம். இதில் இது இது வந்து லாஜிக்கலாக வந்து இதுவும் ஒரு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. எப்படின்னாக்கா இந்த பேக்கெட் லிமிட் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல 10ன்றது, அப்படி செட் பண்ணதே வந்து ஒரு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் தான். இப்படி செட் பண்ணாமல் இருந்தாக்க நீ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, கன்ஜெக்ஷன் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த இதில் 10 பேக்கெட் செட் பண்ணது ஒரு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் தான். அதாவது எல்லா பேக்கெட்டும் ட்ராப் ஆகிடாமல் ஒரு 10 பேக்கெட்டாவது இங்கே வந்து சேவ் பண்ணி அது வரைக்குமா சென்ட் பண்ண முடியுதுன்றது ஒரு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெத்தட். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கண்டென்ட்டு. ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து லைனக்ஸில் ரன் பண்ணுற ஒரு பார்ட் நான் இந்த கோட்லேயும் இந்த இமேஜில் நான் வைக்கலை. பட் இட்ஸ் வெரி சிம்பிள். லைனக்ஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு $nsன்னு போட்டு இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபைல் நேம் வந்து நான் சிசின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது வச்சுக்கலாம். அது .tclன்ற மாதிரி வந்து சேவ் ஆகும். ஜஸ்ட் நீ அங்கே வந்து cc.tclன்னு டைப் பண்ணாலுமே அது எக்ஸிக்யூட் ஆகி இது வந்துடும். அந்த .tclன்னு என்னென்னு கேட்பீங்க, ரொம்ப சிம்பிள். இது வந்து டூல் கமாண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து இந்த லாங்குவேஜுக்கு பேர் வந்து டூல் கமாண்ட் லாங்குவேஜ். எப்படி நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து சாக்கெட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குதோ, அது மாதிரி இதுக்கு வந்து இது நெட்வொர்க்கு ப்ரோக்ராமிங் தான். ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டூல் கமாண்ட் லாங்குவேஜ். அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் சி லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த டிசிஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணி இதோட நெட்வொர்க் சிமுலேஷனை வந்து பண்ணி பார்ப்போம்.
congestion control. Thank you so much.